வணக்கம் நண்பர்களே, இந்துக்கள் வெளித்துறை நண்பர் வணக்கம். இந்த பப்ளிஷ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் ஆர் ஜாயின் பட்டன் சப்போர்ட் டு சேனல். நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வர வர அந்த பேச்செல்லாம் மெருகேற்றிட்டு வர்றார். அதாவது அதிமுகவை அவர் ஒன்றும் இது பண்ணிக்கிறல, அது நியூட்ரலைஸ். திமுகவே பார்த்தீங்கன்னா அவர் வேணுங்கப்பறம் தான் இது பண்ணுறாரு. மற்றபடி மேடையில் பாத யாத்திரை போகும்போது பேசுகிறாரு. அவங்க கவுண்ட்ரு கொடுத்தா கொடுக்குறாரு. ஏன்னா அவருக்கு பூத் கமிட்டி அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு. முதல்ல ஊழல் எடுத்து வெளியே விட்டு அதை மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜல்லிக்கட்டுக்கு எதிரியே இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கும்போது ஜெயராம் ரமேஷ் அதுக்கு இந்த காளையெல்லாம் இது பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த பட்டியலை சேர்த்தார், கெலிக்க பட்டியல். அதுக்கப்புறம் அப்படியே இருந்து மோடி வந்தப்புறம் தான் இதாச்சு. இது பாருங்களேன், இந்த ரெட் கிராஸ் ப்ளூ கிராஸு ஏதாவது கொள்வான் அவன்கிட்ட பணத்தை கிடத்த வாங்கி ஏதாவது பண்ணுறதா இவனுங்க. அது திமுக அப்போ இருந்து எப்படி நீட்டுக்கு இருந்தது அதே மாதிரி இப்போ நீட்டுக்கு அகேன்ஸ்ட் பண்ணுறான். அது ஒன்றும் நடக்க போகிறதில்ல. மோடி வந்தால் கொண்டு இப்போ என்ன சொல்கிறாரு, இந்த பெருசாக காலப்படம் போட்டு மதுரையில் அந்த கிரவுண்டை திறந்தாங்க. அதில் எத்தனை கோடி சாப்பிட்டாங்க. அதில் இப்போது அண்ணாமலைகிட்ட கேட்கும்போது இது பொருத்தமான பேர் மோடி பேர் தான் வைக்கணும். இவங்களாம் கருணாநிதி இருக்கும்போதே எகேன்ஸ்ட் மாதிரி தான். அவங்களுக்கும் அப்போ பண்ண தெரியல. காங்கிரஸ் கூட்டணி வச்சு கொள்ளடிக்க தான் டைம் இல்லை, நீட்டுக்கோ ஜல்லிக்கட்டுக்கோ பண்ண தெரியல. ஒரே வார்த்தை அதுதான் பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் இதே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, எந்த திட்டக்கும் பிரதம மந்திரி தான் பேர் இருக்கும், மோடி பேர் இருக்காது அப்படின்னு சொல்லுவார். சென்ட்ரலுக்கு இங்கே கொடுத்துக்குன்னு இவங்க இங்கே திராவிட கட்சிகள் எங்கே போய் மோடிக்கு இது பண்ணுவாங்களா? வேணா போய் காலில் விழுவாங்க கதவை சாத்திட்டு கொள்ளையடிச்சதுக்கு. அதான் பண்ண தெரியும், இன்னும் 2 வருஷம் இருக்குது, ஆளை விட்டுருங்க அப்படின்னு. ஏன்னா மோடி வந்துட்டு 2 வருஷம் இருக்குல்ல. அதான் அது கூட இருக்குமான்றது வேறு விஷயம், அது பார்க்கலாம். அவங்களே இதான் எப்படி இது பண்ணுறாங்கன்றது தனி கதை, பல வீடியோவில் குறிப்பிட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த திருமாவளவன் ஸ்டாலினை வச்சுக்கிட்டு ஏதோ ஆடுகடு ஏதோ வழக்கம் போல் ஏதோ சொல்லியிருக்கா. அப்படி அவங்களும் அவ்வளோதானே மூளை. அதை குறித்து அண்ணாமலைகிட்ட கேட்கும்போது அது புலிகேசி, அதாவது புலிகேசி ஆட்சி தான் நடக்குது. ஸ்டாலின் அவர் அப்படி தான் சொல்கிறாங்க. புலிகேசி இடத்துல அந்த மாதிரி பேசும்போது கூட என்னை வச்சு 2-3 சீட்டு கூட கிடைக்குதுன்னா கிடைக்கட்டும் அப்படின்ட்டு. அப்புறம் ஒன்றும் திட்டியெல்லாம் பண்ணல. என்னை வச்சு கிடச்சா கிடச்சிட்டு போகுது புலிகேசி ஆட்சியில் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு, அதுவும் என்னன்னு சொல்ல தெரியும். இங்கே எங்கேயும் காசை வாங்கிட்டு சீட்டை வாங்கிக்கிறது தான், அதையும் குறிப்பிட்றாரு. ஸோ அந்த மெக்னானிமஸாக போகிறது அது ஒன்று. அதே மாதிரி இந்த வழக்குகளில் சனாதன தர்மம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய உதயநிதி மீது கலாஷேத்திர நாராயண அவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு 13ஆம் தேதி நேரில் ஆஜராகாமல் திமுக அமைச்சர் உதயநிதிக்கு பீகார் சிறப்பு நீதிமன்றம் சம்மன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம், அந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் 48 மணி நேரம் காணவில்லை என்று தேடப்பட்டு வந்த ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் நிலக்கரி ஊழல் அதெல்லாம் பண்ணியிருந்தார். அவர் வீட்டுக்கு நீ 3 மணிக்கு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் அவசர ஆலோசனை நடத்தினார். காணவில்லைலாம் போஸ்ட் அடிச்சிட்டாங்க. அவர் இன்றைக்கி ஆஜராகணும், 1ஆம் தேதி மத்தியானம் ஆஜரானார்னா அது என்னன்னு தெரிய வரும். அதே மாதிரி இந்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடைநிலை ஊழியர் கைதான 48 மணி நேரத்தில் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறது. அவர் செந்தில் பாலாஜி கைதை 230 நாட்கள் கடந்த நிலையிலும் அமைச்சராக நீடிக்கிறார். சட்டம் என்பது அனைவருக்கும் சுகமாக இருக்க வேண்டும் சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இதுபோக ஏடிஎம்கேல வளர்மதி முன்னாள் அமைச்சர் சொத்துக்கு வழக்கில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி மேல்முறையீட்டு மனு இந்த விசாரணை பிப்ரவரி 6ஆம் தேதிக்கு ஒத்தி வைச்சிருக்கு உச்சநீதிமன்றம். ஸோ எல்லாமே பிப்ரவரியில் வருது. ஒன்று செந்தில் பாலாஜி இவர் இப்படி கேட்டிருக்காரு, அது இந்த 31 மணி நீட்டிட்டு போயிட்டுருக்காங்க. அமலாக்கத்துறையுமே இவர் இந்த மாதிரி கேட்டிருக்காரு, தடைப்படுது, இவங்க ஏதோ ஒன்று சொல்லி இது பண்ணுறாங்கன்றது அமலாக்கத்துறை சொல்கிறாங்க. அதுக்கு என்ன முடிவு வருதுன்னு பார்க்கணும். அப்புறம் எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் முன்னாடியே போய் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மாதிரி எங்களை அதுலேருந்து எப்படி இந்த இவர் கேட்டார் இல்லையா பொன்முடி, அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, லஞ்ச ஒழிப்புத்துறை டீட்டெயில் கொடுக்கட்டோன்ட்டாங்க, அது ஆர்டர் கொடுத்தது தான் அப்படின்னா கை நடவடிக்கை வரும். அது அப்புறம் லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பதில் கொடுக்குதுன்னு பார்ப்பாங்க. இதே எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் ஊருக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மாதிரி வழக்குக்கு இது மாதிரி சொல்கிறாப்படி, எப்படி இருந்தாலும் எல்லாம் வரத்தா போது சுமோட்டோ கேஸ் எடுத்திருக்கா அப்படின்னு வெங்கடேசன் அவர்கள். ஸோ பிப்ரவரி மாதம்
இந்த இந்த கொள்ளையடிக்கிற கூட்டத்துக்கு அதகலப்பட போகுது. அது வேடிக்கை நிறையா வரும். இதில் வந்து கூட்டணியில் நிறையா மாறத்துக்கு இருக்குன்றாங்க பிப்ரவரியில். ஒருவேளை நம்ம கீழ் லெவலில் போயிடும்னு சொல்லி எடப்பாடி என்ன டிசிஷன் எடுக்கிற அப்படி இல்லை திமுகலேருந்து யார் எங்கே மாறுறாங்க, இந்த திமுக போட்டு அடிக்க அடிக்க ஊழல் கட்சிக்கும்போது அங்கே யார் இருப்போம்? நல்லா இருக்குது. போக போக தெரிய வரும். பொறுத்து பார்ப்போம். நன்றி. ஜெய்ஹிந்த்.